welcome back to another vlog. So guys, இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா ட்ராவல் வீடியோவில் இன்னைக்கு சின்ன ஒரு குக்கிங் வீடியோ, என்னோட ஸ்பெஷல் வீடியோ, வெண்டைக்காய் வித் சிக்கன். ஸோ இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் வெஸ்ட் பெங்கால். அது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, தால்லாம் சேர்த்து. நான் இதை தால் சேர்க்காமல் ஜஸ்ட்டு வெண்டைக்காய் அண்ட் சிக்கன் என்னோட ஓன் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஸோ லெட் வி ஸ்டார்ட் த வீடியோ. For that ingredients we needed, I took 250 gram lady's finger, வெண்டைக்காய் and shallots, சாம்பார் வெங்காயம் that க்ரஷ் பண்ணது, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, 250 gram சிக்கன் க்ளீன் பண்ணி இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சு. ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் சாலட்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன் வதக்கிறதுக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ கைஸ், லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. Keep the kadaai. Guys, ஆயில் ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் கோல்டி விஞ்ஞான். லைட்டாக சூடானதும் வாய் வெந்து போகிற அளவுக்கு இருக்கிற காஞ்ச மிளகா உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. அடிந்த கடுகு, கடுகு வெடித்து வந்ததும் பச்சை மிளகாய், பூண்டு ஆட் பண்ணி அந்த ராஸ்மெல் போன வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஆக்கி வச்சிருக்கிற சாலட்ஸ், சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்லா வதக்கி விடுங்க. Now the time to add lady's finger. Come on lady, you go and cook out. Lady's finger add பண்ணிட்டு என்ன போடணும்? உப்பு போடணும். I'm adding little bit, கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைஸ், இந்த லேடிஸ் ஃபிங்கரில் ஒரு வலுவழுப்பாக ஒரு ஜெல் இருக்கும்ல, அதை டப்புன்னு ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் இதில் விட்டு கொஞ்சமாக வேக வைக்கலாம். என்னென்ன மசாலா வேணும்? ஐ டேக் சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகா, நான் நல்லா காரமாக சாப்பிட்ற மிளகா, இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஒளிஞ்சிருக்குதுங்க, கொண்டு பிடிச்சிக்கோங்க. ஸோ இவங்க எல்லாரையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். வெண்டைக்காய்லாம் இப்போ வதங்கி வந்துடுச்சு, அந்த ஜெல்லோட அம்சம் இதெல்லாம் போயிடுச்சு. நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மசாலா. சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஷாலட்ஸ் ஆட் பண்ணோம். எடுத்து வச்சு ஷாலட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இது லைட்டாக வதக்கலாம். ஷாலட்ஸ் வந்து நான் தனியாக, அதாவது சாம்பார் வெங்காயம் தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இது போடுறேன், ஏன்னா அந்த ஷாலட்ஸ் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டச்சுக்காக. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அகெயின் கொஞ்சம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து கோல்டு வின்னர் தான் ஆட் பண்ணேன். ஸோ யூ கேன் குக் வித் கோகோனட் ஆயில் ஆல்சோ, ஆஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி நீங்கள் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த போட்ட ஷாலட்ஸும் வதங்கி வந்துச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கடையில் வாங்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், கரைக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. சோம்பேறி, நல்லா சோம்பேறி. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். ஒரு ஜஸ்ட் 1 minute கழிச்சு நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ கைஸ், மசாலா ஆட் பண்ணுறேன். வெளியே டெத்தோட மோளம் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். மசாலோட ரா ஸ்மெல் போனதும் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். கைஸ், தக்காளி ஆட் பண்ணுறேன். Now the time to have the chicken. Chicken add பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். சாரி. ஸோ கைஸ் இது ஒரு 1 minute 2 minutes கிட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் லேசாக தண்ணி விட்டுண்டா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லைட்டாக நாக்கிலே உப்பு இருக்கான்னு தொட்டு நக்கி பாருங்க. உப்பு கரெக்டாக இருக்கிறதுனா இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு குண்டா மாதிரி மூடிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் கூட வேக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்துருச்சுங்க. நீ ஓப்பன்லேயே வச்சு இந்த செமி கிரேவியாக இருக்கிறத அப்படியே ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், பாச்சியாக வச்சுருக்கிற இந்த ஷேலட்ஸ் இதில் தட்டி விடணும். அப்படியே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் தட்டி விடணும். அப்படியே இந்த இதை தட்டி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். லைட்டாக அப்படியே தொட்டு பார்க்கலாம் உப்பு இருக்கான்ட்டு. Yeah, fine. First class of the total of the mice. Guys, நம்மளோட வெண்டைக்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? வெயிட் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பியூரியான சிக்கன். சுடுது. இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சுங்க. சூடாக இருக்கு. செம்மையாக இருக்குது. நான் செஞ்சு நானே நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். So hope you guys are enjoying the today's vlog. See you on next vlog. Till then.